அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாம் 2025 கெமிக்கல் சயின்சஸ்க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இது எல்லாமே மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துடலாம். அப்போ ஏற்கனவே 2 வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு 37 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்தபடியாக 38 கொஸ்டின்ஸ், 38ல் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துடலாம். 1 to 37 கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போய் கூட அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் 38ல் இருந்துட்டு 50 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பீசிஸ் இஸ். என்ன கேட்டுக்கிறாங்க? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ட்ரான்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் NH3 CN மைனஸ் BR மைனஸ் C6H5. அப்போ இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட்டுக்கான ஒரு சீரீஸ் இருக்குது. அப்போ அந்த சீரீஸை நீங்கள் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CN மைனஸ், அடுத்தபடியாக C6H5 மைனஸ், அடுத்தபடியாக BR மைனஸ், நெக்ஸ்ட்டு இந்த NH3. இதான் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ஃபார் தி ஸ்பீசிஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்க்கான இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அதுவும் இன்க்ரீசிங் ஆர்டரில் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜியில் என்ன இருக்குது? இந்த dx² மைனஸ் y² இருக்குது. அடுத்தபடியாக இந்த dxy, அடுத்தபடியாக இந்த dz², லோயஸ்ட் எனர்ஜியில் dyz, dxz. அப்போ இந்த ஆப்ஷனை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இதுக்கும் கரெக்டான ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, இதான் அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் இல்லையா? dx² மைனஸ் y² தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் எனர்ஜி. அடுத்தபடியாக விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லக்ஸ் ஃப்ளட் ரியாக்ஷன். இப்போ லக்ஸ் ஃப்ளட் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி நிறைய ஈக்குவேஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ அதில் இந்த லக்ஸ் ஃப்ளட்டுக்கான ரியாக்ஷன். அப்போ இந்த லக்ஸ் ஃப்ளட் கான்செப்டில் இந்த ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ லக்ஸ் ஃப்ளட் கான்செப்டில் ஆசிட்னா சப்ஸ்டன்சஸ் விச் கேன் அக்செப்ட் அண்ட் ஆக்சைடு. பேஸ் என்ன செய்யும்? ஆக்சைடு அயனை டொனேஷன் பண்ணும். இந்த ஆசிட் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அப்போ இதில் பேஸ் பாருங்கள், இந்த CaO. இதில் வந்து ஆசிட் பார்த்தீங்கன்னா இந்த SiO2. அப்போ இந்த SiO2 பேஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஆக்சைடு அயனை அக்செப்ட் பண்ணுது. CaSiO3 அது கன்வெர்ட் ஆகுது. அப்போ லக்ஸ் ஃப்ளட் ரியாக்ஷனில் கரெக்டான அந்த ஆப்ஷன் தெரியல. ஸோ இதுதான் அதுக்கான கான்செப்ட். லக்ஸ் ஃப்ளட் ரியாக்ஷனுக்கான கான்செப்ட் இதுதான். அப்போ இந்த பேஸ் வந்து இந்த ஆக்சைடு அயனை டொனேஷன் பண்ணும், ஆசிட் வந்து ஆக்சைடு அயனை அக்செப்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் லக்ஸ் ஃப்ளட் ரியாக்ஷன். அடுத்தபடியாக இந்த F19 NMR ஆஃப் SF4 அட் லோ டெம்பரேச்சர் இஸ். அப்போ இந்த லோ டெம்பரேச்சரில் SF4 F19 NMRல எத்தனை சிக்னல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்னல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். SF4ல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இந்த சீசா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்போது இந்த 2 ஃப்ளோரினும் இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்கும். இந்த 2 ஃப்ளோரின் ஆட்டம்ஸும் ஆக்சியல் பொசிஷனில் இருக்கும். அவன் பாருங்கள், அப்போ 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குது இந்த ஃப்ளோரினுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியலுக்கு ஒரு சிக்னலும், இது 2 ஆக்சியல், இந்த 2 ஈக்குவட்டோரியல். டோட்டலாக இதுக்கு வந்துட்டு 2 சிக்னல்ஸ் கிடைக்கும். 2 சிக்னல்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிக்னல் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்சியில் உள்ள ஃப்ளோரின் எடுத்துக்கிடுங்க. அப்போ இந்த ஈக்குவட்டோரியல் உள்ள ஃப்ளோரின் 2 இருக்குல்லையோ அது கூட கப்புள் ஆகி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளட் கிடைக்கும். அடுத்தபடியாக இது வந்து FA, அடுத்தபடியாக FE ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின், அதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குமா? அப்போ இந்த ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் இந்த ஆக்சியல் ஃப்ளோரினோட கப்புள் ஆச்சுன்னா அங்கேயும் ஒரு ட்ரிப்ளட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக டப்ளெட் ஆஃப் ட்ரிப்ளட் வந்து இதுக்கு கிடைக்கும். டோட்டலாக 2 சிக்னல், அதே போல் டப்ளெட் ஆஃப் ட்ரிப்ளட் இதுக்கு கிடைக்கும். SF4 அட் லோ டெம்பரேச்சர். அடுத்தபடியாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் N டைப் செமிகண்டக்டர். ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ இந்த N டைப் செமிகண்டக்டருக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டூப்டு வித் அலுமினியம். ஸோ இது கிடையாது. சிலிக்கான் டூப்டு வித் போரான், இதுவும் கிடையாது. அப்போ இதில் காப்பர் வித் காப்பர் ஆக்சைடு, அதுவும் கிடையாது. சிங்க் வித் சிங்க் ஆக்சைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இது எல்லாமே P டைப்.
இது எல்லாமே பி டைப், மற்ற 3 ஆப்ஷனும் பி டைப். ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் என்ன என் டைப்பில் வரக்கூடியது. சரிங்களா? அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சிங்க் ஆக்சைடில் 2 டிஃபெக்ட் இருக்குது. ஒன்று இந்த O2 மைனஸ் அயான் மிஸ் ஆகும். அதே போல் இந்த சிங்க் வந்து செட்டன் 2+ இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் இருக்கும். அப்போ அங்கே வந்துட்டு இந்த சிங்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டு செட்டன் 2+ போகிறதுனால அங்கே வந்து என், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அங்கே அதிகமாகுது. அப்போது அந்த என் டைப் நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம என் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே சிங்க் ஆக்சைடுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது வந்துட்டு என் டைப் செமிகண்டக்டர். அடுத்தபடியாக ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் SN2 ரியாக்ஷன். ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் SN2 ரியாக்ஷன். அப்போ இதில் இந்த சைக்ளோப்ரோப்பைல் குளோரைடு வந்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த சைக்ளோபியூட்டைல் குளோரைடு ஆப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த சைக்ளோபென்டைல் குளோரைடு. அப்போ இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோபென்டைல் குளோரைடு தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்துட்டு லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி, இதுதான் வந்துட்டு மோர் ஸ்டெபிலிட்டி. அப்போ இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டரும் எங்கே தான் அதிகமாக இருக்கும், SN2 ரியாக்ஷனில் இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் சைக்ளோபென்டைல் குளோரைடு இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்துட்டு என்னது தான் இந்த சைக்ளோபென்டைல் குளோரைடு, அது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைக்ளோபியூட்டல், அடுத்தபடியாக இந்த சைக்ளோப்ரோப்பைல் குளோரைடு. அடுத்த கொஸ்டின், which of the following is the structure of cryptand? கிரிப்டண்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு கிரிப்டண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் பாருங்க, அப்போ இதில் வந்து நைட்ரஜன் 2 நைட்ரஜன் இருக்குது. அது கூட இதில் வந்து ஈத்தர் ஆக்சிஜன், இல்லை ஈத்தர் ஆக்சிஜன் இருக்குது பாருங்க. அப்போ இதுக்கு எப்படி இந்த நேம் போடணும்னு பார்த்தீங்கன்னா 2,2,2 இந்த கிரிப்டன் நம்ம போடுவோம். 2,2,2 கிரிப்டன். அப்போ 2 என்ன, 2 என்ன, இங்கே வந்து 2 எத்திரியல் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் 2,2,2 கிரிப்டன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ இது வந்து கிரிப்டண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒன் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஓகே, அடுத்தபடியாக இந்த வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல். மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கலினுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன, sp2 sp3 sp அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கலினுடைய ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ அதே போல் மெத்தில் ஆனயன்னா என்ன வந்துடும், உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் வந்திருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரைகோனல் பிளேனாரில் இருக்குது sp2 ஹைபிரிடைசேஷன். இங்கே வந்து 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்பன் இன் மெத்தில் ரேடிக்கல் கேஸ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 3 ஃப்ரம் சிங்கிள் பாண்ட்ஸ் வித் ஹைட்ரஜன். அதுக்கப்புறமா இதில் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். டோட்டலாக CH4ல் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னா அதில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதில் மெத்தில் ரேடிக்கல் தானே, அப்போ CH3. அப்போ CH வந்து எப்படி இருக்கும், இதில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த CH3 அதுக்கப்புறமா ஒரு ரேடிக்கல் இல்லையா? அப்போ இது வந்துட்டு sp2 ஹைபிரிடைசேஷன் ஒன்று இந்த அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இதுக்கு வந்துட்டு sp2 ஹைபிரிடைசேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக வாட் இஸ் அ பாயிண்ட் குரூப் ஆஃப் கைரல் மாலிக்யூல்ஸ். கைரல் மாலிக்யூல்ஸ்னுடைய பாயிண்ட் குரூப் கேட்டுக்கிறாங்க. அப்போ அதில் வந்துட்டு இந்த CNH, D2H, CNV, ஸோ இது எதுவுமே வந்துட்டு கைரல் மாலிக்யூல்ஸ்க்கு வராது. அப்போ எதுதான் வந்துட்டு அப்போ இந்த கைரல் மாலிக்யூல்ஸ்க்கு வரும், இந்த C1 வரலாம், C2 வரலாம், C3, D2, D3. ஸோ இது எல்லாம் இந்த கைரல் மாலிக்யூல்ஸுக்கு பாயிண்ட் குரூப்பாக வரலாம். அப்போ இந்த மூணுமே வராது, CNH, D2H, CNV எதுவுமே வராது. ஸோ இதில் உள்ளது ஏதாவது என்ன செய்யலாம், கைரல் மாலிக்யூல்ஸுக்கு பாயிண்ட் குரூப்பாக வரலாம். அடுத்தபடியாக இந்த காம்ப்ளெக்ஸ் NiCN4 2- இது வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிளா, கைனடிக்கலி லபேலா, கைனடிக்கலி இனைட்டா, தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிளா, ஸோ அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் CN4 2- தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் பட் கைனடிக்கலி இனட். தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிளாக இருக்குது, கைனடிக்கலி வந்துட்டு இனட்டாக இருக்குது. அப்போ இனட்னா என்ன, இங்கே வந்து அந்த லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈஸியாக நடக்காது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல NiCN4 காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இந்த சைனர் லிகாண்ட் வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகாது.
பாருங்க, அப்போ இந்த நிக்கலுக்கும் சைனைடுக்கும் இடையில நல்ல ஒரு பைண்டிங் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதாவது பாருங்க, ஓவரால் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. சைனைட் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகண்ட் which increases the overall stability constant. அப்போ பாருங்க, இந்த thermodynamic stability is high due to the high formation constant of Na2 plus with Cn minus. அப்போ thermodynamically ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்தபடியாக கைனட்டிக்கலி பார்த்தீங்கன்னா inert. அப்போ பாருங்க, kinetic lability depends on ligand exchange rate. அப்போ இங்கே இந்த ligand exchange வந்து ஈஸியாக நடக்காது. அப்போ NaCN4 minus has a strong NaCN bond making ligand exchange slow. அப்போ இங்கே வந்துட்டு Cn மைனஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் பாருங்கள், இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த NaH2O6 2+ இருக்குன்னு வைங்க. அப்போ இந்த கேஸில் வந்து H2O வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம், லபைல் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்துட்டு இந்த சைனைடு நிக்கல் சைனைடில் வந்துட்டு இந்த சைனைடு லிகண்ட் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னதான், கைனட்டிக்கலி இனர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக இன் MO தியரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் LCAO. அப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ அதில் எது வந்துட்டு இதில் இல்லையோ அது வந்துட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் லீனியர்லி டு ஃபார்ம் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். அடுத்தது பாருங்க, ஆர்பிட்டல்ஸ் வித் சிமிலர் எனர்ஜி அண்ட் சிமெட்ரி கேன் ஓவர்லேப். அது அடுத்த பாயிண்ட். அடுத்தது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் அங்கே வந்து கம்பைன் ஆகுதோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் அங்கே வந்து கிடைக்கும். அதே போல் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு வந்து லோயர் எனர்ஜி, ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு வந்துட்டு ஹையர் எனர்ஜி இருக்கும். அப்போ அங்கே வந்து ஓவர்லேப் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பைண்டிங் இன்ட்ராக்ஷனும் அங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் LCAO. இதில் இல்லாதது தான் அங்கே வந்துட்டு ஆப்ஷனாக இருந்திருக்கணும். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டுக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்கனோமெட்டலிக் கேட்டலிஸ்ட்ல இருந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எத்திலின் வித் H2 ஹைட்ரஜனேஷன், அதாவது வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குளோரோ ட்ரிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பென் ரோடியம். அப்போ அதுக்கு தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேக்கர் ப்ராசஸ் கேட்டுக்கிறாங்க. இதில் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பலேடியம் குளோரைடு, காப்பர் குளோரைடு கேட்டலிஸ்ட். அப்போ இதில் நமக்கு இந்த அந்த அல்கீன் வித் ஆக்சிஜன் அண்ட் H2O கிப்ஸ் இந்த அல்டிஹைட் கிடைக்குது. அடுத்தபடியாக இதில் இந்த ஆக்சோ ப்ராசஸ் இல்லையா, அப்போ ஹைட்ரோ ஃபார்மைலேஷன் இதில் நடக்குது. அதாவது என்ன சொல்லுவோம், நம்ம இந்த ப்ரோப்பன் ஆல்டிஹைட் இதில் கிடைக்குது. கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா CO2 CO8. அடுத்தபடியாக மான்சாண்டோ அசிட்டிக் ஆசிட் ப்ராசஸ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த எத்திலின் வித் மெத்தனால் இதில் பாருங்க கேட்டலிஸ்ட் இல்லையா, இந்த ரோடியம் கேட்டலிஸ்ட் RgCO2I2. இதை வந்து மான்சாண்டோ அசிட்டிக் ஆசிட் ப்ராசஸ். இதில் என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் இதில் கிடைக்கும். இதுதான் இந்த மேட்ச் த ஃபாலோவிங். அடுத்தபடியாக இந்த 50th கொஸ்டின் பாருங்க, கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ். இதில் ப்ரெசென்ட் ஆகியுள்ள மெட்டல் என்ன, மெட்டல் அயான் என்ன, சிங்க் 2+. அடுத்தபடியாக இந்த பெராக்சிடைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயன். இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டாக தெரியல. ஓகே, அப்போ நாம் வந்துட்டு இது வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த 50 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதாவது ஓவராலாக நீங்கள் வந்து 75 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு இந்த செட் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 50 கொஸ்டின்ஸ் போட்டோம். இந்த 50 கொஸ்டின்ஸில் உங்களுடைய மார்க் என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.